ஈஸ்வரிக்கு சித்ரா தேவி மேலே டவுட் வந்துடுது. இவங்க நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு வராங்களா, ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லிட்டு சந்தேகம் வந்துருச்சா பிரபா லவ் பண்ணுற விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம அங்கே பார்த்தோமே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து நம்ம பேசுறதெல்லாம் ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு மகாவும் ஐஸ்வர்யாவும் போயிட்டு அவங்கள திட்டலான்னு போகிறாங்க. என்ன நாங்கள் என்ன பேசுகிறோம், ஒட்டு கேட்கறதுக்காக வந்திருக்கீங்களா, இதான் உங்களுக்கு பொழப்பா, ஏதாவது சண்டை வலிக்கலாமா, என்ன கேட்டுட்டு போகலான்னு, வேற வேலையில் இந்த கல்யாணத்துக்குல அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா ஒரு மாதிரி திட்டிடுறாங்க. சித்ராதேவிக்கு ரொம்ப அசிங்கமாயிடுது. ஐஸ்வர்யா மேலே பார்த்தீங்கன்னா இன்னமும் கோவம் ஆயிடுது. இவ எப்போ பாரு நம்மளை அசிங்கப்படுத்திட்டே இருக்காளேன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று பண்ணியாகணும்னு சொல்லிட்டு. ஆனால் ராஜலக்ஷ்மிக்கு பார்த்தீங்கன்னா நெஞ்சு வலி ஆரம்பிச்சது. இதை கண்டுபிடிச்ச மகா பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க வாய் தந்து, அத்தை உங்களுக்கு எதாவது பண்ணுதானோ, உன் வேலையை பாரு அப்படி சொல்லிடுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வலி ஆரம்பிச்சது. அதனால் மகா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்கள காப்பாற்றுறாங்க. அதனால் கொஞ்சம் ராஜலக்ஷ்மிக்கு வந்து கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. மகா மேலே கொஞ்சம் பார்த்தீங்கன்னா பாசம் வர ஆரம்பிச்சிருது. அனாமிகா அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பிஸ்னஸில் வந்து லாஸ் ஆகிட்டு இருக்கும். இது பார்த்தீங்கன்னா சூர்யாவுக்கு தெரிஞ்சிருது. ஒரு 2 கோடி ரூபாய் கிட்ட லாஸ் ஆனதுனால இதை எப்படியாவது அடைக்கணும், அப்படி இல்லைன்னா இந்த கல்யாணத்தில் பிரச்சனை வரும், தாத்தா பாட்டி மனசு கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லிட்டு சூர்யா நான் அந்த கடனை ஏற்றுக்கிறேன், நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா அப்பா கிட்ட போயிட்டு சொல்லிடுவாரு. அனாமிகா அப்பாவும் சரின்னு சொல்லிடுவாங்க. விஜய் பிரபாவை தேடி அலைஞ்சிட்டு இருக்காரு. ஆனால் பிரபா பார்த்தீங்கன்னா ரூமுக்குள்ளே தான் இருக்குன்னு சொல்லிட்டு கோடீஸ்வரி சொல்லிடுவாங்க. மெஹந்தி வைக்கலான்னு சொல்லிட்டு பிரபாவை தேடிட்டு இருப்பாரு. விஜய் பார்த்தீங்கன்னா அங்கே எல்லா இடத்துலையும்